நம்ம தினமும் செய்கிற இட்லி எப்படி நல்லா சாஃப்டாக செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் அளவுகள் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ரேஷன் அரிசின்றதால் நல்லா ஒரு 5-6 தடவை கழுவிட்டு சுத்தமான தண்ணியில் ஊற வச்சுப்போம். உளுந்தை ஒரு 2 தடவை கழுவிட்டு உளுந்தை ஃப்ரிட்ஜில் ஊற வைங்க. வெந்தயம் ஊறட்டும். அவல் தவிர எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் அவலை ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா நல்லா அரைஞ்சிரும். இப்போ நம்ம உளுந்தை சேர்த்துப்போம். உளுந்து ஃப்ரிட்ஜில் இருந்ததாலே உங்களுக்கு நல்லா பொங்க அரையும். ஒரு 15லேருந்து 18 நிமிஷம் டைம் எடுக்கும் உளுந்து அரைக்க. நெக்ஸ்ட்டு நான் அவல் சேர்த்துக்கிறேன். அவல் சேர்த்த உடனே அரிசியும் சேர்த்துப்போம். ஒரு 5 நிமிஷம் கழித்து உப்பு சேர்த்துக்கலாம். 15 நிமிஷத்துலேயே உங்களுக்கு அரிசி இந்த அளவுக்கு வந்துடும். இந்த பதம் வந்த உடனே நம்ம எடுத்துப்போம். அதாவது ரவையை ஊற வச்சா எப்படி இருக்குமோ அந்த பதம். இப்போ அரிசி உளுந்து ரெண்டுமே கலந்துட்டு ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் புளிக்கட்டும். மறுநாள் காலையில் பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ துணியிலே உங்களுக்கு இட்லி ஊற்றி காமிக்கிறேன். எண்ணெய் தடவி இட்லி ஊற்றி காமிக்கிறேன். ரெண்டும் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இட்லி வைக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு 7 நிமிஷத்தில் இட்லி ரெடி ஆகிடும். சூப்பரான சாஃப்டான இட்லி ரெடி.